சாய் பிச்சுட்டாப்ல, பாலாஜி கலக்கிட்டாப்ல, அண்ணா எங்கேயோ அப்படியே அதிருது தலைவா, தேட்டர் அதிருது. ஈட்டில இருந்து ஃபுல்லா ஃப்ளாப் ஆயிட்டாரு. நான் ஏமாட்டம் தான் ஃபுல்லாவே. எல்லாமே பக்காவாக ப்ரோ, 10க்கு 10 ப்ரோ. காடு மாடு பாட்டு தான் ரிப்பீட் போடாம விட்டாங்க. எல்லாம் வந்து கிளாப் பண்ணி கத்தி தான் பார்த்துருப்போம். எல்லாம் சாமி கும்பிட்டு சார் ஆடியன்ஸ் எப்படி என்ஜாய் பண்ணிக்கிறீங்க? அது உள்ளே ராக் ஸ்டார், ஒரு ராக் கான்சர்ட் மாதிரி இருக்கு உள்ள. சாய் பிச்சுட்டாப்ல, பாலாஜி கலக்கிட்டாப்ல, அண்ணா எங்கேயோ வேற லெவல், வேற லெவல். வெறித்தனமா இருக்கு, வெறித்தனமா. அதான் பாருங்க, உள்ள போய் பாருங்க, ஒரு தடவை பாருங்க, பாருங்க அப்பதான் தெரியும். படம் சூப்பராக இருந்தது ப்ரோ. அதாவது நீங்கள் ட்ரெய்லர் பார்த்து ஒரு நினச்சிருப்பீங்க படம் இப்படி தான் இருக்கும் யூஸ்வலாக, ஆனால் அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவே இருக்கும். லைக் அதை நினச்சிட்டு பார்த்துட்டு முடியும் படம் இப்படி வருமானு. ஸோ அந்தளவுக்கு டிஃப்ரெண்டாக இருக்கும் படம். செமையா இருந்துச்சு ப்ரோ. கிளைமேக்ஸ் ஒரு 10 நிமிஷம் வந்து ஒரு ஆட்டம் ஆடினாருயா, நிறைய ஆடினாருங்கய்யா. இன்டர்வல் காடு மாடு பாட்டு தான் ரிப்பீட் போடாம விட்டாங்க. செமையா இருந்துச்சு, அது சரியான டான்ஸ், சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் வந்து கிளாப் பண்ணி கத்தி தான் பார்த்துருப்போம். எல்லாம் சாமி கும்பிட்டு அப்படிதான் இருந்துச்சு. நம்ம சூர்யா சார் கிளைமேக்ஸ்ல ஆடினார் பொறுத்தர ஆட்டம் அப்படியே அதிருது தலைவா, தேட்டர் அதிருது. யாரால நிக்க முடியல, பொறுக்க முடியல, ஆட்டத்தால கண்ட்ரோல் பண்ண முடியல தலைவா. சாமி ஒரு 2 பேருக்கு வந்துச்சு. கிளைமேக்ஸ்லாம் கண்டிப்பா நீங்க பார்த்தே ஆகணும். எனக்கு பிடிக்கல டோட்டலா. எனக்கு ஃபுல்லாவே ஈட்டில இருந்து ஃபுல்லா ஃப்ளாப் ஆயிட்டாரு. நான் ஏமாட்டம் தான் ஃபுல்லாவே. நான் எப்படி சொல்றேன்னா, சூர்யா 50 மூவி நடிக்கிறதுக்காக ஏதோ கமிட்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் படமும் எனக்கு நம்பிக்கை இல்லை. எல்லாமே நல்லா இருந்துச்சு. நிறைய ஃபேன் பை சமூகம் மாதிரி இருக்கு, ஜிபி மாதிரி இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆமா, கம்பாக தான் இருக்கும். அவர் என்ன பண்ணாலும் ஏதாவது சொல்லு தான் இருப்பாங்க. இந்த படம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பார்ப்போம், எப்படியும் குறை சொல்ல தான் செய்வாங்க. ஆனால் அவ்வளோ எதுவும் இல்லை, நல்லா இருந்துச்சு. வெரி நைஸ் கம்பேக் மூவி ஃபார் சூர்யா. நைஸ் டு see சூர்யா த்ரிஷா combo after like 20 years 17 years. Good one. சூர்யா ஆஸ் யூஸ்வல் அவர் நடிப்பில் குறைய சொல்ல முடியாது. லைக் எந்த படத்தாலும் அவர் போர்ஷனை கரெக்டாக பண்ணிடுவார். ஸோ ரிமைனிங்கிறது மற்ற தான், பட் இதுலேயுமே அவர் போர்ஷனை செம்மையாக பண்ணிட்டாரு. எப்போயோ கம்பேக் கொடுத்துட்டாரு ப்ரோ. ரெட்ரோவே சூப்பராக தான் ப்ரோ இருந்துச்சு. ஆக்சுவலி கடைசியில் ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் மாதிரி ஒரு சீன் வரும், பிளாஸ்ட் ஆயிடுச்சு. அவருடைய கம்பேக் இல்லை, கம்பேக்குக்கே கம்பேக்குன்னு சொல்லலாம், அந்த மாதிரி. வெரி நைஸ். ஐ லைக் த மியூசிக் பேசிக்லி. அந்த பிஜிஎம் எல்லாம் ரொம்ப மாஸாக இருந்துச்சு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. பாட்டு வெளில கேட்க போகிறது ஒரு மாதிரி இருந்துச்சு. படத்தோட செம பிளெண்ட் ஆகி சூப்பராக இருந்துச்சு. சாய் பியாங்கர் அவரோட பிஜிஎம்ஸ் எல்லாமே திருக்கி விட்டாரு. லைக் கரெக்டாக சீனுக்கு மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் நல்லாவே இருந்தது ப்ரோ. எல்லாமே பக்காவாக ப்ரோ, 10க்கு 10 ப்ரோ. மைண்ட் ப்ளோயிங் மியூசிக்கு லிட்ரலாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஒரு ஹீரோ அப்படின்றத தாண்டி ஒரு கடவுள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு பயங்கரமாக வந்து அதை நம்மளுக்கு புரிய வச்சிருக்காங்க இந்த ஜென்ரேஷன். வெரி நைஸ், வெரி நைஸ். ஒரு நாள் ரிலீஸ் ஆகுது, வெயிட்டுக்கு படம். ஆமா, வெயிட் பண்ணி பார்க்கறதுக்கு வர்த் தான். ஆமா, ஃபேமிலியா பார்க்கலாம். ஃபேமிலி. ஆமா, அவர் ஸ்பூப் படம் மாதிரியும் இருக்கு, சீரியஸான படம் மாதிரியும் இருக்கு, நடுவில் திடீர்னு தமிழ் படம் பார்த்த மாதிரியும் இருக்குது. செம்மையாக இருக்குது. அவரோட காமிக்கல் டச் இருக்குது படத்தில். அவர் இன்டர்வியூவில் சும்மா சீரியஸாக பேசிட்டு அந்த மாதிரிலாம் இல்லை, நல்லா காமிக்கலாக இருக்குது படம். கண்டிப்பாக பார்க்கலாம். ஆர்ஜே பாலாஜி அவரோட எலிமெண்ட்ஸ் திருப்பி ஆட் பண்ணிக்கிறார். அவரோட காமெடியாக இருக்கட்டும், அவரோட லாஜிக் ஆட்டம் எல்லாமே நல்லா இன்க்ளூட் பண்ணிக்காரு. நம்மளோட படங்கள் பார்த்துக்கோ இல்லையா, மூக்குத்தி அம்மன், அதே மாதிரி திரும்பி ஃபன் கலந்த ஒரு என்டர்டைனராக கொண்டு போயிருக்காரு. ஆர்ஜே பாலாஜி என்ன ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் போல ஒரு பெரிய ஹீரோ வச்சு எடுத்துருக்காருன்னா அவருக்கு ஒரு ஆட்சாப் தெளிவா. இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு சிஎம் நம்ம விஜய் என்ன பார்க்கணும். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு எல்லை கோட்டில் யாருக்கா, நம்மளுக்கு சிஎம் விஜய் அவர் தான் இப்போ கருப்பாக உருவெடுத்திருக்காரு.